அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் ஐஎம் பாசிபிள் ப்ரோக்ராமுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 பார்த்துட்டு இருக்கோம். ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நோக்கம் ஆப்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அப்படி யாராவது பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கஷன் பார்ட்ல கலந்துக்கலாம். சரிங்களா? அதே போல சில கமெண்ட்ஸ்ல ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸ்ல பார்த்திருந்தேன். ஸோ டெஸ்டோட ஷெடியூல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் அதை கவனிக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுலோச்சனா மேடம் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்டோடைய ஒரு ஷெடியூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்போம். யாராவது நான் இன் பிட்வீன்ல ஜாயின் பண்றீங்க, எனக்கு இந்த ஷெடியூல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோல போயிட்டு அந்த ஷெடியூலை கிளிக் பண்ணிட்டு எந்தெந்த தேதியில என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ 50 கேள்விகள் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து அந்த 50 கேள்விகளுக்கான பதில்கள் விளக்கங்கள் பார்ப்போம். சரியா? நிலையான நிலவரி திட்டத்தின் சாராதது எது? அப்ப நம்மளுடைய இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சம்பந்தம் இல்லாத ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜமீன்தாரி, ரயத்வாரி, மல்புஜாரி, ஜாகிர்தாரி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எத்தனை ஆப்ஷன்? ஜமீன்தாரி, மல்ஜாரி, ஜாகிர்தாரி, இது மூன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலையான நிலவரி திட்டத்துடைய ஒரு அம்சம் தான். சரிங்களா? ஸோ அதான் நம்ம இதன் பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இதுல சம்பந்தம் இல்லாத ஒன்று ரயத்வாரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். ஒன்னு ஜமீன்தாரி, இன்னொன்னு ரயத்வாரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகள்வாரி. இதுதான் மெயின். இப்போ இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட், இந்த நிலையான நிலவரியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேற வேற பெயர்கள்ல சொல்லுவோம். ஜமீன்தாரி என்றும், மல்ஜாரி என்றும், ஜாகிர்தாரி என்றும். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சம்பந்தமே நம்ம இருக்கிறது ரயத்வாரி தான். சரிங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த மூன்றுமே வந்து 10 ஆண்டுகள் குறிக்கக்கூடிய ஒரு நிலவரி திட்டம். லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள் வந்து 1793 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்த திட்டம். சரிங்களா? ஸோ இதே வந்து மகள்வாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கன்சியோடைய சிந்தனைகள்ல கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? லார்டு வில்லியம் பென்டிகோ பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராபர்ட் பேர்ட் என்று சொல்லக்கூடியவரும் அவரோட உதவியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா மகள்வாரி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல 1822 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதை தொடர்ந்து அதுல மாற்றங்கள் செய்து 1833 வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு செய்து கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது ரயத்வாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரயத்வாரி தாமஸ் முன்ரோவும் கேப்டன் ரீட் என்பவராலும் 1820 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டக்கூடிய ஒரு திட்டமா இருக்கும். பெரும்பான்மையான ரயத்வாரி திட்டங்கள் மெட்ராஸ் மற்றும் பாம்பே மாகாணங்கள்ல செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? இரண்டாவது கேள்வி, தக்கான கழகம் எங்கு நடைபெற்றது? அப்போ டெக்கன் ரயாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வங்காளம், பீகார், பூனா, பஞ்சாப். இதுல பூனால வந்து பாத்தீங்க, பூனா டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்கன் ரயாட்ஸ் நடைபெற்றது. சரிங்களா? வங்காளத்துல இண்டிகோ ரிவோல்ட்டும், பீகார்ல சந்தால் கழகமும், பஞ்சாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் விவசாயிகள் இயக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தப்பட்டிருக்கும். இப்போ பெரும்பான்மையான ரிவோல்ட்ஸுங்க அதோடைய ஊர் பெயர்களை வைத்து கேள்விகளா வருது. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்தது ஜவஹர் என்றால் என்ன? அப்போ ஜவஹர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னார்வ தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க குறிப்பிடலாம். சரிங்களா? வாலண்டரி சூசைட். இப்போ நம்ம இந்த பத்மாவதி படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? பத்மாவதி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம் அது சதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும். கரெக்டா? ஆனா கிடையாது. அது என்ன அப்படின்னா ஜவஹர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடும். இப்போ ஒரு எதிரி நாட்டு மீது போர் எடுத்து செல்றாங்க. அந்த போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எதிரி நாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த போரை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையவும் செய்யறாங்க. அப்படி செய்கின்ற பட்சத்துல அங்க ராஜகுலத்துல இருக்கக்கூடியவர்கள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா உயரிய பதவியில இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மானபங்கம், ஏதாவது ஒரு தீங்கு நிகழ்ந்துரும் அப்படின்றதுனால தனக்கு தானே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து தற்கொலையில ஈடுபடுவாங்க. சரிங்களா? ஒரு பெண் தனியாக தன் கணவனுடைய இழந்த பிறகு உடன்கட்டை ஏறுதல நம்ம சதி வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குளத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தற்கொலையில ஈடுபட்டாங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர் முறை என்று குறிப்பிடுவாங்க. தன்னுடைய மனைவிகளும் மகள்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு தன்னார்வ தற்கொலை செய்தாங்க அப்படின்னா அதை வந்து ஜவஹர் முறை என்று அங்க குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல்ல இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? 4வது கேள்வி, வேலூர் கழகத்திற்கான சரியான காரணங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு 4 ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. தாடி மற்றும் மீசைகள் மழித்து நேர்த்தியாக வைத்துக் கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பியர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியர்டு இல்லாம இருக்கணும், மீசைகள் வந்து பாத்தீங்கன்னா மழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமய அடையாளங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது. பார்த்தோடனே தெரியுது இது தவறான ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு சமய அடையாளங்கள் ரிலீஜியஸ் ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா?
அடுத்தது சிப்பாய்களிடையே இன பாரபட்சம் காட்டியது. கண்டிப்பா இது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய ரேசிஸ்ட் தொடர்பான ஒரு டிஃபரன்சியேஷன் அங்க பண்ணப்பட்டது. அப்ப நீங்க வந்து ஒரு வெள்ளையனா இருக்கியா, ஆங்கிலேயனா இருக்கியா அப்படின்ற பட்சத்துல உனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் சம்பள உயர்வும் அங்க இருக்கக்கூடிய இந்தியனுக்கு கருப்பனுக்கு கிடைக்கவே இல்லை. சரிங்களா? சோ அதே போல 4வது சிலுவை சின்னத்துடன் கூடிய புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்துது. அக்னியூ டர்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருந்தது. இது வந்து எங்க என்னுடைய ரிலீஜியஸ் அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு பயத்துல அப்போதைய இந்து முஸ்லிம்ஸ் வந்து அதை எதிர்த்தாங்க. சரிங்களா? சோ அப்படி அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 1, 3, 4 கரெக்ட், 2 மட்டும் தவறு. அடுத்தது 5வது கேள்வி. ஒண்டி வீரன் யாருடைய தலைவராக இருந்தார்? சரிங்களா? படைத்தலைவராக இருந்தார். ஒரு படைப்பிரிவுக்கு, ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவுக்கு ஒண்டி வீரன் அவர்கள் படைத்தலைவராக இருந்தாரு. அது யாருடைய படைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புலித்தேவருடைய படைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்டி வீரர் ஒரு குறிப்பிட்ட படையுடைய படைத்தலைவராக பணியாற்றிட்டு இருந்தாரு. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா? இதுல மருது சகோதரர்கள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? திருச்சி பிரகடனம் ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? 1800களுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட திருச்சி ப்ரொக்ளமேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியார் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குயிலி, பெண்கள் படைப்பிரிவுடைய தலைமை பொறுப்பேற்றவங்க குயிலி. உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை பொறுப்பேற்றவங்க குயிலி, வேலு நாச்சியாரோட படைப்பிரிவுல. வீரபாண்டிய கட்டபொம்மன்னா சிவசுப்பிரமணியம் யாரு? அவருடைய அமைச்சராக அவர்கிட்ட பணியாற்றியவர். சரிங்களா? சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்டிருப்பார். சரிங்களா? செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் கொல்லப்பட்டிருப்பார். அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எல்லாரும் நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாறுல கொன்றாங்க, அக்டோபர் 17 அப்ப கொண்டாங்க 1799 இப்படின்றது ஞாபகம் இருக்கும். ஆனா சிவசுப்பிரமணியத்துல அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அதனால அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தவரை கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுல குயிலி, சிவசுப்பிரமணியம், எட்டப்பன், திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதே நம்ம என்ன போடுறோம்? திருச்சி பிரகடனம். அப்ப திருச்சி ப்ரொக்ளமேஷனை நம்ம ஒரு பிரதானமா கொண்டு வந்தோம். சரிங்களா? 1801 அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்ட திருச்சி பிரகடனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக ஒன்று திரட்டப்பட்ட ஒரு பிரகடனம். சரிங்களா? அடுத்தது வேலுநாச்சியார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குயிலியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப குயிலி என்று நம்ம சொல்லும் பொழுது வேலுநாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை பொறுப்பேற்றது குயிலி அவர்கள். இப்ப வேலுநாச்சியாருடைய படைத்தளபதினு பாத்தீங்கன்னா நம்ம மருது சகோதரர்கள் சொல்லலாம். அதே பெண்கள் படைப்பிரிவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்பொழுது இங்க வந்து குயிலியை குறிப்பிடுவோம். அந்த பெண்கள் படைப்பிரிவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க குறிப்பிடுவோம். சரிங்களா? அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க சிவசுப்பிரமணியத்தை கொடுக்கலாம். சரிங்களா? சோ சிவசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சரை தான் நம்ம வந்து சிவசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். சரிங்களா? அப்போ சிவசுப்பிரமணியம் அவர்கள் அவரை பத்தி கேள்விகள் வேற என்ன கேட்க முடியும் அப்படின்னா அவர் மரணிச்ச தேதி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அவர் மரணிச்ச தேதி அப்போ செப்டம்பர் 13. செப்டம்பர் 13 நாகலாபுரத்துல அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொன்று இருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்கும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அக்டோபர் 17 அப்ப தூக்கிலிடப்பட்டார்ன்றத படிச்சிருப்போம். ஆனா படிக்கும்போது சிவசுப்பிரமணியத்தை விட்டுருவோம். சரிங்களா? சோ இதுல இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலைக்கு இங்க எட்டப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கரெக்டான மேட்ச் கிடையாது. சரிங்களா? இந்த கொஸ்டின்ல இது ஒரு தப்பு இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வரும்போது எட்டப்பன் தான் வரணும். தீரன் சின்னமலைக்கான ஆப்டான ஒரு மேட்ச் வந்து இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இந்த ஒரு மிஸ்டேக் இங்க இருக்கு. சரிங்களா? சோ சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது 7வது கேள்வி. வேலூர் புரட்சி எப்பொழுது நடைபெற்றது? வேலூர் புரட்சி எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நமக்கு கன்ஃபார்மான டேட் தெரியல அப்படின்னா முதல்ல அந்த இயரை பாருங்க. 1806 நமக்கு தெரியும். அப்போ இதுல 2 ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. டிஎன்பிஎஸ்சிலையும் கொஸ்டின்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கரெக்டாக கவனிச்சுங்க. அப்போ 1806 ஜூலை 10 செப்டம்பர் 10 பாத்தீங்கன்னா ஜூலை 10 அப்படின்றது சரியான பதில். சரிங்களா? அடுத்தது அயோத்திதாச தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதரை பத்தின கூற்றுகள்ல தவறானது எது? உயர் சாதியினருடைய ராஜ்யமாக விளங்கிய இதழிலேயே தனது கருவியாக கொண்டு ஒரு புதிய அறிவை பரப்பும்
முறையை முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அதாவது அறிவை பரப்பக்கூடிய ஒரு முறையை வந்து முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அத்வைதானந்தா சபையை நிறுவியார். இதுவும் கரெக்ட் தான். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1891 திராவிட மகாஜன சபையை வந்து நிறுவினார். அப்போ இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஐயா என அழைக்கப்பட்டார். சோ ஐயா வழி. சோ ஐயா என்று இவர் அழைக்க மாட்டாங்க. யார் அழைப்பாங்க? வைகுந்த சுவாமிகளை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா என்று அழைப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 9வது கேள்வி, லட்சுமி பாய், இரண்டாம் பகதூர் ஷா, நானா சாஹிப், அன்வர் சிங், குன்வர் சிங் வரணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேகம் ஹசரத் மஹால். சரிங்களா? ஸோ இந்த பக்கத்துல கொடுத்துட்டாங்க. அந்த பக்கத்துல அவங்களுடைய ஊர் பெயர்கள். அப்ப எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க போரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஒரு இடமா அதாவது யார் யார் எந்தெந்த தலைமையில போரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லணும். ஸோ இதுல முதல்ல நம்ம யாரை சொல்லலாம்? இரண்டாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா எடுத்துக்க டெல்லி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? ஸோ அது ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். நானா சாஹிப் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்பூர். சரிங்களா? அப்ப குன்வர் சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகார். பேகம் ஹசரத் மஹால் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ. குழம்பு தேவையில்ல. லட்சுமி பாய் ஏன் குவாலியர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்ல. லட்சுமி பாய் என்பவங்க ஜான்சியில தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஒருவேளை ஜான்சி இருந்தா நீங்க ஜான்சி கொடுத்துருக்கலாம். ஜான்சி இல்லாத பட்சத்துல குவாலியர் கொடுங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா ஜான்சியில அவங்களுடைய ஒரு தோல்வி என்பது நடைபெறுது. ஆனா அந்த இடத்துல இருந்து வெளியேறி வந்து அப்பயும் வந்து வேற எங்கேயோ போய் சரணடையாம நேரா என்ன பண்றாங்க? தாந்தியா தோப்பு இருக்கக்கூடிய குவாலியருக்கு செல்றாங்க. குவாலியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மீண்டும் போரிடுறாங்க. அவங்க மரணம் என்பது வீர மரணம் என்பது குவாலியர்ல தான் நடந்திருக்கும். சரிங்களா? அப்ப குவாலியர்ன்றது கரெக்டான ஒண்ணுதான். அடுத்தது 10வது கேள்வி, டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர் மருது சகோதரர்களுக்கு எதிராக படையெடுத்தனர். யார் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்களுக்கு எதிராக படையெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யாரும் அக்னியும் ஈன்ஸ் என்பவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்களுக்கு எதிராக படையெடுத்திருக்காங்க. சரிங்களா? அது ஒரு ஞாபகம் வச்சுக்க. அடுத்து 11வது கேள்வி, 1806 நடைபெற்றக்கூடிய வேலூர் கழகம் 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று அழைத்தவர் யாரு? அப்போ 1857 நடைபெற்றத முதல் இந்திய சுதந்திர போர்னு முதல்ல சொன்னது யாரு? சாவர்கர். அவரே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போராட்டத்துடைய ஒரு முன்னோடி என்று இந்த வேலூர் புரட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அழைச்சிருப்பாரு. வி டி சாவர்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. வஉசியின் அரசியல் குரு யாரு? அப்போ நம்மளால் சொல்லப்படக்கூடிய கப்பலோட்டி தமிழ் என்று குறிப்பிடக்கூடிய வஉசியுடைய அரசியல் குரு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய திலகர் அவர்கள். சரிங்களா? பாலகங்காதர திலகரை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வஉசியுடைய ஒரு அரசியல் குருவா ஏற்கப்பட்டிருக்கு. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள். சரிங்களா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று நம்ம இங்க குறிப்பிடுகிறோம். சரியா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதே போல இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து வஉசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அரசியல் குரு யாரு? திலகர்னு சொல்லி குறிப்பிட்டோம் இல்லையா? அதே போல தென்னாட்டு திலகர் என்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னா அது வஉசி தான். சரிங்களா? அடுத்த 13வது கேள்வி, ஆஷ் கொலையுடன் தொடர்புடையவர் யாரு? சரிங்களா? கலெக்டர் ஆஷ் இருக்காரு. அவர் கொலையோட தொடர்புடையவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன். சரிங்களா? மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வாஞ்சிநாதன் அவர்களால் ஆஷ் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் அவர்களும் தற்கொலை செய்து கொள்றார் அதே இடத்துல. எப்போ? 17/6/1911. காமராஜரின் அரசியல் குரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம காமராஜருடைய பொலிட்டிக்கல் மென்டார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். சரிங்களா? சத்தியமூர்த்தி அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பொலிட்டிக்கல் குரு. ஒன்லைனரா வரக்கூடியதெல்லாம் ஈஸியா ஆன்சரை வைத்து நம்மளால ஆன்சர் பண்ணிட்டு போயிடும். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ராஜாஜி எந்த ஆண்டு காந்தி ஆசிரமத்தை புதுப்பாளையத்தில் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இன் விச் இயர் ராஜாஜி ஸ்டார்டட் காந்தி ஆசிரமம் அட் புதுப்பாளையம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1925. அடுத்தது 1893 சிகாகோ நகரில் நடைபெறக்கூடிய ஒரு புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்று அங்கு குடியிருந்தோர் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்வியஸா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தன்னுடைய உரையை ஆரம்பிக்கக்கூடிய விவேகானந்தர் அப்படின்றது சரியான ஒரு பதில். சரிங்களா? விவேகானந்தர்ன்றது சரியான பதில். ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பிச்ச விவேகானந்தர் அவர்கள். 17வது கேள்வி, பிரம்மஞான சபை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா? அது தொடர்பா இருக்கக்கூடிய கூற்றுகள்ல ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதல்ல கரெக்டா இருக்கிறதெல்லாம் பார்த்துரும். 1893 இந்தியாவிற்கு வந்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் தலைமையில பிரம்மஞான சபை வலுப்பெற்றது. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரம்மஞான சபை இங்க வந்துருச்சு. ஆனா இங்க வந்தாலும்
அன்னி பெசன்ட் அம்மையாருடைய வருகைக்கு பின்னால, அவங்களுடைய தலைமைக்கு பின்னால இந்த பிரம்மஞான சபை இன்னும் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சு. கரெக்ட் தான். 1886ல அமைப்பின் தலைமையிடத்தை சென்னை அடையாறில் அமைத்தனர். இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 1875ல் நம்மளுடைய பிளவட்ஸ்கி அவர்களும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இந்த அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதே போல வந்து எது தவறான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த அமைப்பு இந்தியாவில் கிறித்துவம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது முற்றிலும் தவறு. ஃபர்ஸ்ட் இந்து மதத்துடைய வேதங்களை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்காக இந்த மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் முயற்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகவும் இங்க இருக்கக்கூடிய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை பத்தி பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றதுக்காக ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க முதல்ல வரும்பொழுது. சரிங்களா? 18வது கேள்வி, வைகுண்ட சுவாமிகள் தொடர்பு இருக்கக்கூடிய கூற்று சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ இங்க பார்ப்போம். அவரை பின்பற்றிய நடைமுறைகள் ஐயா வழி என்ன அழைக்கப்பட்டது. அப்போ அவரை தான் வந்து ஐயான்னு சொல்லி நம்ம அழைப்போம். அவரை பின்பற்றக்கூடிய அந்த கல்ட் ஐயா கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க சொல்றோம். கரெக்டா? அடுத்தது, அவருடைய போதனைகள் தொகுக்கப்பட்டு திருவருட்பா என்ற வழிபாட்டு நூலாக வெளிவந்தது. இது முற்றிலும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். திருவருட்பா எங்க வந்திருக்கும்? வள்ளலார வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்புற்று வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் திருவருட்பா. அடுத்தது, தன்னை பின்பற்றுவோரை எதிர்ப்பின் அடையாளமாக தலைப்பாகை அணியும்படி வற்புறுத்தினார். இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். தன்னை பின்பற்றுவோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்ப்புடைய ஒரு அடையாளமாக தலைப்பாகை அடையுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. தனது சமத்துவ சங்கத்தின் மூலம் பல சாதிகளை சேர்ந்த மக்கள் பங்கேற்கும் சமபந்தி விருந்துகளை இவர் ஏற்பாடு செய்திருக்கார். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். திருவருட்பா அப்படின்னு சொல்லி சொல்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறானது. சரிங்களா? அதை தவிர்த்து மீதும் இருக்கக்கூடியது எல்லாமே கரெக்ட் தான். சரிங்களா? அதே போல இந்த அகில திரட்டு இந்த வார்த்தை ஞாபகம் திருவருட்பான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது எப்படி வள்ளலாருக்கு தொடர்புடையதோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகில திரட்டு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய போதனைகளை ஒன்று திரட்டி நம்ம வந்து அகில திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டுறோம். கூற்றுகளை ஆராய்க. சையத் அகமது கான் அலிகாரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது, முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ என்ன, சயீத் அகமது கான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிகார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அலிகார்ன்ற ஒரு இடம் மையப்பட்டு அலிகார் மூமெண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக ஆரம்பிக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருப்பாங்க, கல்லூரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவே பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கும். சரிங்களா? மெயின் அதோடைய ஒரு மைய கூறு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் உருது மட்டும் அல்லாமல் ஆங்கில மொழியிலும் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். சயின்டிபிக்கலா எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி செல்ல முடியும், அரசு வேலைகள்ல முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. 20வது கேள்வி, ஜோதிபா பூலேவின் முக்கிய நூல் எது? ஸோ ஜோதிபா பூலேவுடைய ஒரு இம்பார்ட்டன்டான புக் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்டிப்பா என்னது? குலாம்கிரின்றது சரியான பதில். சரிங்களா? அடுத்தது 21வது கேள்வி, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறினர். இந்த டைலாக சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் டூ ஐஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பேர்ட் தட் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா என்ற அழகிய பறவையோடு இரு கண்களாக பார்க்கப்படுகின்றனர் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சர் சையத் அகமது கான். இந்த மாதிரி வரக்கூடிய மேற்கூறியீடுகளை நல்லா படிச்சு வச்சுங்க. முக்கியமா நேருவோடைய மேற்கூறியீடுகளை அதிகமா படிச்சு வைங்க. நேரு, காந்தி அவர்களுடைய மேற்கூறியீடுகளை அதிகமா படிச்சு வைங்க. அது கேள்வி பெரும்பான்மையான நேரங்கள்ல கேட்டிருக்காங்க. சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆங்கில கல்வி சட்டம் 1843 கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமை முறை ஒழிப்பு 1859 என்றும் சென்னை வாசிகள் சங்கம் 1852 என்றும் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன்ல இண்டிகோ கழகம் 1835 கொடுத்திருக்காங்க. இதுல சென்னை வாசிகள் சங்கம்ன்றது கரெக்டான ஒண்ணு 1852. சரிங்களா? இதுல இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது 1859 இருந்து 1860 வரைக்கும். சரிங்களா? அதே போல ஆங்கில கல்வி சட்டம் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 1843 கிடையாது, 1835 கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடிமை முறை ஒழிப்பு, அடிமை முறை ஒழிப்பு என்பது வந்து 1843, 1859 கிடையாது. சரிங்களா? அப்ப இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம். அது 1835.
அதே போல அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி 1843, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1852 வரணும். சரிங்களா? ஸோ இதுல தவறா கொடுத்துருக்காங்களா? ஸோ அது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1852 வந்து பாத்தீங்க அப்படின்னா வரணும். ஸோ அதனால அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இண்டிகோ ரிவோல்ட் 1835. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்: டல்ஹவுசி பிரபு, வில்லியம் பென்டிக் பிரபு, நெக்ஸ்ட் ரிப்பன் பிரபு, ஜவஹர்லால் நேரு. 4 பர்சனாலிட்டிஸோட பேரை கொடுத்துட்டு அந்த பக்கத்துல குழுக்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கல்விக்கு தொடர்பு இருக்கக்கூடிய குழுக்கள். அண்டர் கல்விக்குழு, மெக்கலே கல்விக்குழு, இடைநிலை கல்விக்குழு, சார்லஸ் கல்விக்குழு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல டல்ஹவுசி வரும்பொழுது சார்லஸ் கல்விக்குழுன்றது கரெக்ட். வில்லியம் பென்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மெக்கலே கல்விக்குழு சரியான ஒரு இணை. அடுத்தது ரிப்பன் பிரபு வரும்போது ஹண்டர் கல்விக்குழுன்றது கரெக்ட். ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை கல்விக்குழு. சரிங்களா? ஸோ ஹண்டர் கமிஷன், மெக்கலே கமிஷன், செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், சார்ல்ஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 24 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய கதாநாயகி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஹூ வாஸ் தி ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்? யாரு? அருணா ஆசப் அலி அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 25வது கேள்வி: இந்திய விடுதலையின் போது விதியோடு ஒப்பந்தம் என்ற உரையை பேசியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வித் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சொன்னது விதியோடு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது 26 ராம்பா புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹூ லெட் தி ராம்பா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராம்பா புரட்சி அல்லூரி சீதாராமராஜு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமையேற்று நடத்தியிருப்பாரு. சரிங்களா? ஆந்திரா பகுதிகளில் நடக்கக்கூடியது அல்லூரி சீதாராமராஜு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமையேற்று நடத்தியிருக்காரு. சரியா? அடுத்தது 27வது கேள்வி: இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெறும் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் மட்டும் கிடையாது. உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப முக்கியமான மாநாடுகள் இருக்கக்கூடியது. இந்த செஷன்ஸ்ல இருந்தவங்க எல்லாருடைய தலைவர்களுடைய பெயரும் சொல்லியிருப்பேன். அதே போல எந்த அளவுக்கு தலைவர்களுடைய பெயர் முக்கியமோ அந்த வருடமும் அந்த இடமும் ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி இங்க பார்க்கும்போது முதல் தலைவர் WC பானர்ஜி அவர்கள் 1885 வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அதே போல இது தாண்டி காங்கிரஸுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருந்ததும் இவர் தான். சரிங்களா? எப்போ 1885 இருந்து 1907 வரைக்கும் காங்கிரஸுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருந்ததும் WC பானர்ஜி அவர்கள். ஸோ இது ஒன்றும் நோட் பண்ணி வச்சுங்க. கிளர்ச்சியாளர்களின் லட்சுமிபாய் மிகச்சிறந்த தைரியமிக்க தலைவர் என லட்சுமிபாயை பற்றி கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஹூ டிஸ்கிரைப் லட்சுமிபாய் அஸ் தி பெஸ்ட் அண்ட் பிரேவஸ்ட் மிலிட்டரி லீடர் ஆஃப் தி ரெபல்ஸ் அப்படின்னு சொன்னது யாரு? அக்ரோஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது 29வது கேள்வி: 1858 நவம்பர் 1 அலகாபாத் தர்பாரில் விக்டோரியா மகாராணியின் பிரகடனத்தை வாசித்தவர் யாரு? கேனிங் பிரபு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பெரும்புரட்சியோடைய ஒரு விளைவா 1858 நவம்பர் 1 அலகாபாத்ல ராயல் தர்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுல நம்மளோட குவீன் விக்டோரியாவோட ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசிச்சிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு ஆட்சி பரப்ப முடியுது. அவங்களோட மோனோபோலி வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருது. குவீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு காலனித்துவ நாடா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மாறும். ஸோ இது போல நிறைய விஷயங்களை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அபாலிஷ் பண்றோம். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வருது. உங்களுக்கு வைஸ்ராயாக பதவி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகடனத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பிரகடனத்தை லார்டு கேனிங் பிரபு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசிச்சிருப்பாரு. சரியா? 30வது கேள்வி: கூற்றுகளை ஆராய்க. கூற்று: சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. காரணம்: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். சரிங்களா? அதாவது என்ன மறுபடியும் கொடுத்திருக்காங்க? சிவகிரி கோட்டையுடைய தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாருங்க, ஏன்னா அது மேற்கு தொடர்ச்சி மலையோடைய ஒரு அடிவார பகுதிகளில் இருக்கு. அதனால அது வந்து அரண்களோட அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான ஒன்று தான். 31வது கேள்வி: தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சியை உடனடி காரணம் புதுவகை தலைப்பாகை. ஒண்ணு. ரெண்டாவது, வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில சிறை வைக்கப்பட்டனர். 2. வேலூர் புரட்சியின் போது வங்காளத்தின் தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிக் அவர்கள். 3.
ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றின் ஒரு முக்கியமான நிகழ்வு ஆகும். சரிங்களா? இதுல தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வேலூர் புரட்சியோடைய உடனடி காரணம் புதுவகை தலைப்பாகைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இது ஒண்ணு கரெக்ட். இதுதான் அந்த தலைப்பாகையை நான் என்னன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன், அக்னியும் டர்பன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கும். அது வந்து ரிலீஜியஸா அவங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு, அதனால பிரச்சனைகள் வந்து ஒரு இமீடியட் காசா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். இதுல என்னென்ன தவறு, வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவன் குடும்பத்தினர் அங்கேயே வைக்கப்பட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அது தவறு. திப்புவன் குடும்பத்தினர் அங்கே இருந்தா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தாவுக்கு அவங்க இடமாற்றம் செய்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப அது ஒன்று. வேலூர் புரட்சிக்கு போது வங்காளத்துடைய ஒரு தலைவரா ஆளுநர் வில்லியம் பென்டிக் அவர்கள் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தவறான ஒரு கூற்று. அதே தொடர்ந்து ஏன்னா ஆளுநர் வில்லியம் பென்டிக் அவர்கள் 1833 1820களுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆளுநர் பொறுப்பு ஏற்று இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ அது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வேலூர் கழகத்துல வெற்றி இந்திய வரலாற்றின் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறான கூற்று. முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டான ஒரு கூற்று. ஏன்னா வேலூர் புரட்சியோடைய வேலூர் புரட்சி என்பது ஒரு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமே தவிர்த்து அது வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? 32 1877 வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு? சோ அப்ப வந்து ஒரு ஜட்ஜா நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் யாரு அப்படின்னா டி முத்துசாமி அவர்கள். இதை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்து ஆர்டிகல்ல சாரி மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்ல நிறைய எழுதியிருப்பாங்க. தொடர்ந்து தான் வந்து சுப்பிரமணியர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்து அப்படின்ற தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை இதுக்கு அடுத்த ஆண்டு 1878ல ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? சோ அது ஒண்ணு பாத்துங்க. அதுக்கு அடுத்தது 33, இந்திய பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதை புரிந்து கொள்ள வழங்கிய பங்களிப்புகளில் தாதாபாய் நவரோஜி மற்றும் கோகுலே ஆகியோருக்கு இணையாக கருதப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரு? தாதாபாய் நவரோஜியும் கோகுலேவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் வந்து சமமானது அப்படின்னு சொல்லி சொன்னது, அப்படி கம்பேர் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அப்படின்றது சரியான பதில். சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரிவர புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்களுடைய நாடுபிடி கொள்கையை விட அவங்க இந்த இந்தியா வந்து பொருளாதார ரீதியா சுரண்டலுக்கு உட்படுத்துறாங்க இல்லையா, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணது தாதாபாய் நவரோஜியும் கோகுலே அவர்களும். சரிங்களா? அவங்களுக்கு இணையா கருதப்படக்கூடிய இன்னொரு நபர் இருக்காரு அப்படின்னா அது ஜி சுப்பிரமணியம் அவர்கள். சரியா? அடுத்து 34, தேசியத்தின் எழுச்சி தொடர்பான கூற்றுகளில் சரியானது தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேசியத்தின் எழுச்சிகள் தொடர்பு கூற்றுகளில் சரியானது என்று சொல்லியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டின் 2வது பாதையில் ஆங்கிலேய கல்வி பெற்ற இந்தியர்களின் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. 1. 2வது, தேசியம் தொடர்பான கருத்துக்களை பரப்புவதில் வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்களின் வளர்ச்சி முக்கிய பங்களிக்கவில்லை. சோ கண்டிப்பா இது சொல்ல போதே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல நமக்கு டெலிவிஷன்லாம் பெரிய கை கொடுக்காத காலகட்டத்துல நமக்கு நம்மளுடைய இந்த பிரஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அது ரொம்ப பெரிய வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுல எழுதக்கூடிய நிறைய புரட்சிகர வார்த்தைகள் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேசியவாதத்தை நோக்கி தூண்ட ஆரம்பிச்சது. அதனாலதான் பாரதியார் போன்ற பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் அதுல வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சோ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு இல்லையா? காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவது தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்புகளில் முக்கியமான ஒன்றாக, இதுவும் கரெக்ட். ஏன்னா அவங்களுடைய பொருளாதார விமர்சனத்தை நம்ம சரிவர முன் வச்சுட்டோம் அப்படின்னா மக்களுக்கு தெரிய வந்துடும் அவங்களுடைய தேவை, ஆங்கிலேயர்களுடைய தேவை என்னவா இருந்தது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால. தாதாபாய் நவரோஜி, நீதிபதி ரானடே, ஜஸ்டிஸ் ரானடே இருக்கார் இல்லையா, மற்றும் ரமேஷ் சந்திர தத்து ஆகியோர் காலனிய ஆட்சியின் பொருளாதார பற்றி விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார். மறுபடியும் நீங்க இந்த பொருளாதார சுரண்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதெல்லாம் நம்ம யாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம், தாதாபாய் நவரோஜி அவர்களை நிச்சயமாக பார்த்துருவோம். சரிங்களா? சோ அந்த கிராண்ட் ஓல்ட் மேன் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம். நீதிபதி ரானடேவும் ரமேஷ் சந்திர தத்தும் முக்கிய பங்காற்றினாங்க. இதுல 2 மட்டும் அந்த பிரஸ் சொன்னாலே அது மட்டும் தவறு, மற்றபடி எல்லா கூற்றுகளும் சரியானது. தொடக்க கால காங்கிரசுடைய கோரிக்கைகள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகள் உருவாக்குவது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதுல எந்த வகையான மாற்றமும் கிடையாது. இது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது. ஆப்வியஸா என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல எனக்கான நபர்களை ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்துங்க, ஒதுக்கீடுகள் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி மிதவாதிகள் வந்து கோரிக்கை விட்டிருப்பாங்க. சரியா? இந்தியாவில் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும். அப்போ ஐசிஎஸ், தற்போது ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அப்போதைய ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லண்டன்ல மட்டும் தான் நடத்தப்பட்டுகிட்டு இருந்தது. அதனால அதுல நிறைய பேர் பங்கேற்க முடியவில்லை. அதை சைமல்டேனியஸா லண்டன்ல நடத்துற மாதிரியே இந்தியாவிலையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விண்ணப்பம் வந்து மிதவாதிகள் மத்தியில் வைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? ராணுவ செலவுகளை அதிகரிப்பது நிச்சயமா கிடையாது. ராணுவ செலவுகளை குறைங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து பெரும்பான்மையானவற்றை ராணுவங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்க ராணுவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை குறைங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருப்பாங்க. சரியா? அப்ப 4 மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீசலாக பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்கை அடிப்படையை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என 1857 டெல்லி முற்றுகை குறித்து சர் ஜான் லாரன்ஸ் என்பவருக்கு எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த கடிதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்பின்ஸ்டன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. கொள்கை அடிப்படையில உண்மையாகவே நாதிர் ஷாவை நம்ம மிஞ்சி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. 37வது கேள்வி. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூட் பை. ஸோ எடுத்த நல்ல ஸ்டேட்மெண்ட், சாரி நல்ல கொஸ்டின். எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்திருப்போம், அதுலயுமே கொடுத்திருப்பாங்க. மருது பாண்டியர்கள், மருது சகோதரர்கள் என்றது சரியான ஒரு பதிலாக பார்க்கப்படுகிறது. திரும்பவும் சொல்ற, யாரை பத்தி படிக்கிறோமோ இல்லையா, மருது சகோதரர்களை பத்தியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா புலித்தேவரை பத்தியும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஸோ இதுல இருந்து கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ மருது சகோதரர் வரும்போது கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி படிங்க. மருது சகோதரரா, பெரிய மருது பத்தி பாருங்க. பெரிய மருது ஆல்சோ நோன் அஸ் வெள்ள மருது. அதே போல சின்ன மருது பத்தி படிக்கிறீங்களா? சின்ன மருது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ சிவகங்கை லைன் என்று சொல்லப்படுகிறார். இதுல மருது சகோதரர்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தவர் சின்ன மருது. அவர் தான் ரொம்ப பிரபலம் வாய்ந்தவராக இருந்தாரு. கொஞ்சம் மருது சகோதரர்களை பத்தி டீட்டெயில்டா படிக்க ஆரம்பிங்க. 38வது கேள்வி. இந்தியாவின் தேசியவாதம் தோன்ற மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரிட்டிஷ் இம்பீரியலிசம், ஆங்கிலேய ஏகாதிபத்தியம்ன்றது சரியான ஒரு பதில். சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய ஏகாதிபதித்துவம், மோனோபோலிசமும் அவங்களுடைய சுரண்டலும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தேசியவாதத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சுட்டு, நம்ம நாட்டுல வளங்கள் இல்லாம இல்ல, நாட்டுல வளங்கள் எல்லாம் அதிகமா இருக்கு, ஆனா அந்த வளங்கள் எல்லாம் சுரண்டலுக்கு உட்படுத்த வர்றாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாராரே சுரண்டலுக்கு உட்படுத்தி அவங்களே அதை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு வேதனையின் காரணமா அது பின்னாடிதான் தேசியவாதம் உருவாக ஆரம்பிச்சது. 39. காங்கிரசின் முதல் கூட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியும் கூட. ஆனா 2-3 முறை டிஎன்பிசில கேட்ட கேள்வி. 72 மெம்பர்ஸோட காங்கிரஸ் மீட்டிங் ஃபர்ஸ்ட் செஷன் நடந்தது. சரிங்களா? 40வது கேள்வி. ஆங்கிலேயர்களின் நேர்மையான அணுகுமுறையில் நம்பிக்கை கொண்டிருந்து தொடக்க கால காங்கிரஸ் தலைவர்களுடைய எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இல்லையா, கான்செப்ட் பேஸ்டா ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஸோ மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதவாதிகள். அப்ப ஆங்கிலேயர்கள் மீது இவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இவங்க வந்து ஒரு முழு சுதந்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே கேட்க ஆரம்பிக்கல. சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்துல சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அமைப்பு காங்கிரஸ் கிடையாது. சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, எனக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடத்துங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்டிருப்பாங்க. கேட்டது யாரு? மிதவாதிகள். சரிங்களா? அதுவும் அவங்க கேட்கக்கூடிய முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேயர் பண்ற வகையிலும் பெட்டிஷன் கொடுக்குற வகையிலும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அணுகுமுறை என்பது இருந்துகிட்டு இருந்திருக்கும். சரியா? 41. சர்வன்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். சரிங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய சர்வன்ட் சொசைட்டி என்று தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சர்வன்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1905 கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 42. பம்பாய் சிங்கம் எனப்படுபவர் யாரு? லைன் ஆஃப் பாம்பே யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இந்த மூலம் யாரெல்லாம் இந்த மாதிரி பட்ட பெயர்கள் வைத்து சிறப்பு பெயர்கள் வைத்து சொல்றாங்களோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப பம்பாய் சிங்கம் என்று ஃபெரோஷா மேத்தா அவர்களை அழைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது போல வந்து பஞ்சாப் கேசரி, பஞ்சாப் சிங்கம் என்று யார் அழைப்பாங்க?
சாரி லாலா லஜ்பத் ராய் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கேசரி என்று அழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னென்ன சிறப்பு பெயர்களை வைத்து அழைக்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தீவிரவாதிகளின் முக்கிய நோக்கம் சாரி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகள் என்று குறிப்பிடலாம். ஆனா நமக்கு புத்தகத்துல ஒரு சில இடங்கள் தீவிரவாதிகள் இருக்கு. ரெண்டுத்தையுமே படிச்சு வச்சுக்கணும். கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மட்டும் தான் வரப்போகுது. தீவிர தேசியவாதிகள் மூலம் முக்கிய நோக்கம் என்ன? அவங்களுக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்றதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விளக்கமும் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு பூர்ண சுதந்திரம், சரிங்களா, ஒரு பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசுறோம். இருப்பினும் இந்த கொஸ்டின்ல இன்னும் கொஞ்சம் ஒத்து கவனிச்சீங்கன்னா, இந்த பூர்ண ஸ்வராஜ்யம்ன்றதுலயே நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. திலகரை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய பூர்ண ஸ்வராஜ்யம்ன்றது வேற, பிபின் சந்திரபாலை பொறுத்த அளவுக்கு பூர்ண ஸ்வராஜ்யம்ன்றது வேற. சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பூர்ண ஸ்வராஜ்யத்திலே வந்து இங்க நிறைய வந்து மாறுதல் உட்படுறாங்க. ஆனா பொதுவா ஒரு ஒரு காமன் டேர்ம்ஸ்ல நாம இங்க பேசும்பொழுது எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் அதிகமாக முழு விடுதலையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுலயே சில மாற்றங்கள் இருக்கு. எந்த இயக்கம் இந்திய தொழிலகங்களை ஊக்குவித்து அந்நிய பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? சோ இதுல எந்த இயக்கம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சுதேசி இயக்கம். சுதேசி மூவ்மெண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் கூட்ஸை வந்து பாய்காட் பண்றதும், நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கிறதுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதற்கு ஊக்குவிப்பதற்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. 1905 சூரத் 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுதேசி மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப வலுப்பெற ஆரம்பிச்சுது. ஏன்னா ஒரு இந்து முஸ்லீமுடைய ஒரு பிரிவினை என்பது நடக்குது அப்படின்ற பட்சத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம கையாண்ட ஒரு யுக்தி தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுதேசி மூவ்மெண்ட். சரிங்களா? அடுத்தது 45வது கேள்வி. 1906ஆம் ஆண்டு முஸ்லிம்களின் கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முஸ்லீம் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைபெற்றிருக்கும். ஸோ டாக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு என்பது எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் மாநாடு என்பது நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்தது காந்திஜியின் முதல் தேசிய அளவிலான சத்தியாகிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. காந்தியோடைய முதல் தேசிய அளவிலான ஒரு சத்தியாகிரகம் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நான் இங்க சம்பரான் சத்தியாகிரகம் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, சம்பரான் சத்தியாகிரகம் பண்ணாரு காந்தி அவர்கள் 1917. ஆனா என்ன, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காசுக்காக பண்ணது. கேதார் சத்தியாகிரகம் ஆகட்டும், அகமதாபாத்தோடைய ஒரு மில் ஸ்ட்ரைக் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காசுக்காக குறிப்பிட்ட இடத்துல பண்ணது. ஆனா ரவுலட் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ரவுலட் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா நாடு தழுவிய இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. சரிங்களா? இந்த சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய அளவுல காந்தி அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்பது நடந்தது. அது தொடர்ந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட்டா நமக்கு இங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில கொல்லப்பட்டவர்களோட எண்ணிக்கை, அதாவது இதுல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா அபிஷியலான ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தது. சரிங்களா? ஜெனரல் ஒரு தலைமையில நடத்தப்பட்ட சுடுதல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு உயிரிழப்புகள் இருக்கிறத நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறதுபடி அபிஷியலா கொடுத்த ரிப்போர்ட் 379 ஜாலியன் வாலாபாக் உடைய ஒரு படுகொலை நடந்தது. சரிங்களா? சோ அப்போ மைக்கேல் ஓ டயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படுகொலை நிகழ்த்திருப்பாரு. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13/3/1940 காலகட்டங்கள்ல சராசரியாக 21 வருஷங்கள் கழிச்சு லண்டன்ல காக்ஸ்டன் ஹால்ல வந்து உத்தம் சிங் என்பவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுட்டு கொல்லப்பட்டிருப்பார். இதை வைத்து உங்களுக்கு வந்து ஒரு படமே வந்து உத்தம் சிங் அப்படின்ற ஒரு படமே வந்திருக்கும். டிஎன்பிசி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படம் தான் அது. சரிங்களா? சரி. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரீசன்ஸ் ஃபார் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னென்ன காரணங்கள்? ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முதல்ல ரவுலட் சட்டம் வந்திருக்கும். அதை வைத்து போராட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கும். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் படுகொலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். அதாவது ஜாலியன் வாலாபாக்குடைய ஒரு மேசக்கர் நடந்திருக்கு. அடுத்தது மாண்டகி செம்ஸ்பர்டுடைய ஒரு சீர்திருத்தம் 1919ல மாண்டகி செம்ஸ்பர்டுடைய ஒரு ஆக்ட் வந்தது. அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஏற்புடையவர்களா இல்லை. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு காரணங்களா வைத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதே அளவுல முக்கியமானது இன்னொரு காரணம் இருக்கு. என்னது? கிலாஃபத் மூவ்மெண்ட். சரிங்களா? ஸோ கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புற்றிருக்கும். அது தொடர்ந்து அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டா மாறுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஏற்பட்டுச்சு. 59 முகமது அலி ஜின்னாவுடைய 14 அம்ச கோரிக்கைகளை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முகமது ஜின்னாவுடைய 14 பாயிண்ட்ஸ் டிமாண்ட் வந்து 1929 காலகட்டங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா?
50வது கேள்வி, சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெற்ற போது தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு? சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நம்ம சொல்லக்கூடிய சட்ட மறுப்பு இயக்கம் நடைபெறும் பொழுது இங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். சரிங்களா? அதனாலதான் வந்து அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சால்ட் சத்தியாகிரகம் நடந்திருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு வேதாரண்யம் முதல் வந்து இங்க நம்மளோட திருச்சி முதல் வேதாரண்யம் வரைக்கும் தலைமை பொறுப்பேற்று ராஜாஜி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாத்திரை நடத்தியிருப்பாரு. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய 50 கேள்விகள் வந்து ஒரு முடிவுக்கு வருது. சரிங்களா? 50 கேள்விகள் ஒரு முடிவுக்கு வருது. ஸோ டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை சொல்கிறேன் தொடர்ந்து. சரிங்களா? திரும்பவும் வந்து பார்த்து சொல்கிறேன், ரிப்பீட்டடாக பழைய வீடியோஸ் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நோட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த நோட்ஸ் வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்குடைய ஒரு ரிவிஷன் கண்டினியூஸாக கொடுங்க. இது மட்டும் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் மட்டும் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே போல வந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது போல அடுத்து மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கிளியர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம் நூலே. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வழங்கும் தமிழ் திருப்புதல் தேர்வு 7க்கான வினா விடை மற்றும் விளக்கத்தை வந்து பார்க்க போறோம். ஸோ முதல் கேள்வி, ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றார். யார வந்து சொன்னார் ஆதிசங்கர் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தரை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து சி அப்படி பார்க்கிறோம். வந்து இரண்டாவது கேள்வி வந்து ஸோ ஆற்று தொடர்கள் நூல்கள், அந்த தொடர் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்றதா வந்து ஸோ ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது வந்து எதுல வரும்னா பழமொழியில வரும். ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்றது நாலடியார்ல வரும். அந்த மணக்கு விளக்கு மடவால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கட்டிகையில வரும். அந்த அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்றது திருக்குறள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இது எல்லாமே நம்ம வகுப்புல பார்த்ததுதான். ஸோ வரிகள் அது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ 3, 1, 4, 2 வந்து சரி எப்படி பார்க்கிறோம். உடைமை வளர்க்கும் உபாயம் அறிந்தது, இப்பாடல் வரி என் நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் 3000 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம பார்த்திருந்தோம். சோ அண்ணனிடம் விடைபெற்று விதுரன் சென்றான். அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி, அடவி அப்படின்னா என்னன்னா காடு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து சோ அதனுடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம சொற்பொருள் வந்து படிக்கணும் கண்டிப்பா சொல்லிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. அடுத்து, முந்தை இருந்து நட்போர் கொடுப்பின் நஞ்சு முன்ப நனிநாகரிகர் அப்படின்னு நம்ம நற்றினில வந்து பார்த்தோம். எங்க அந்த இலக்கியம் எது அப்படின்னா நற்றினில இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து சோ நட்பு கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நஞ்சு கொடுத்தாலும் அதை வாங்கி குடிப்பாரு, அந்த நட்புக்கு இலக்கணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. பின்னொரு எவை இணை இல்லை. முதல் கலமகம் நந்தி கலமகம் கொடுத்துருவோம். முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் கொடுத்துருவோம். முதல் பரணி வந்து தக்கையக்க பரணி கொடுத்துருவோம். முதல் உலா வந்து திருக்கையிலால ஞான உலா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ முதல் பரணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா தக்கையக்க பரணி யார் ஏற்றினார் அப்படின்னா ஒட்டக்குத்தர் வந்து ஏற்றிருப்பாரு. வந்து பாத்தீங்கன்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது சி வந்து தவறு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து, கவி காலமேகம் எந்த சமயத்தில இருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் அப்படின்னா வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து 10 பாட்டிலும் 12 திருமுறையிலும் இடம்பெறுவது எது அப்படின்னா புலவர் ஆற்றுப்படை அப்படின்றதான் வந்து 10 பாட்டிலும் இடம்பெற்றிருக்கும், 12 திருமுறையிலும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அண்ட் 9வது, சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகல் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது அப்படின்னா திருவிளையாடற் புராணம் சொல்லி பார்த்தோம். வந்து எங்க வந்து அரங்கேற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொற்றோ வெணுமிடையாளோடு மிடையலோடு மிளையனோடும் அப்படின்னா மிடையலோடுனா சீதையோடு, மிளையனோடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லட்சுமணனோடு போனான். இத்தொடரை கூறியவர் யாருன்னா கம்பராமாயணத்துல கம்பர் வந்து சொல்லுவாரு. வந்து அவங்க போகக்கூடிய காட்சி வந்து 11 மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை எது? கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஆன்சர் வந்து சி. அந்த 13 தேசிய இலக்கியம் என்ற சான்றோர்களால் பாராட்டப்படுவது எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து தேசிய இலக்கியம் வந்து என்று சான்றோர்களால் பாராட்டப்படுவது வந்து தேசிய இலக்கியம் என்று சான்றோர்களால் பாராட்டப்படுவது எது அப்படின்னா பெரிய புராணம் வராது, சிலப்பதிகாரம் வரும். சிலப்பதிகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய காப்பியம் தேசிய இலக்கியம். சரி, கரெக்ட் தான். தேசிய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், தேசிய இலக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, அது 14 ஏலாதி பற்றி கீழ்காண கூற்றுகளில் சரியானவை எவை அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏலாதி. சரி, ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 100 செயற்களை கொண்டது. வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தவறு. 81 வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு வகுப்புல பார்த்தோம். அது தவறு. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி எனும் 6 பொருளில் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும் அப்படின்றது அது சரி அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்கள் அது மனநோயாக அறியாமையே போக்குவதே தெளிவாகும். வந்து பாத்தீங்கன்னா அப்ப அங்க 6 அப்படின்னும் போது இங்க 6 தான் வரணும். சோ அந்த 8 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படி சொல்லி பார்க்கிறோம். 1, 3 மட்டும் தான் சரி அப்படி சொல்லி பார்க்கிறோம். 81 வெண்பாக்களால் ஆனது அப்படி சொல்லி பார்க்கிறோம். 8 கருத்துக்கள் அப்படின்றது வந்து தவிர 6 கருத்துக்கள் வந்து இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து,
உழுவோர் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறைப்பாக அமைந்துள்ள அணி அப்படின்னா உழுவர் தான் உலகத்துக்கு வந்து அச்சாணி போன்றவர்கள். அவரை தொழுதுதான் மற்றவர்கள் வந்து வாழணும். அது வந்து நான் நாட்டோட தலைவரா இருக்கலாம் அல்லது ஒரு விஞ்ஞானியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் வந்து உழவர்களை தொழுது வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த அணி அப்படின்னு ஏகதேச உருவகணி. ஏகதேச உருவகணினா ஒரு ஒன்றோட இதை மட்டும்தான் விளக்கும், மற்றொன்றை விளக்காது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ யாரெல்லாம் உழுவர் மட்டும்தான் வந்து இது வந்து சொல்லுது, மற்றவர்களை பற்றி இது எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து அது ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் மணிமொழி கோவை என போற்றப்படும் நூல்களில் பொருந்தாது எதுனா திருக்குறள் வந்து வராது. 14 கீழ்கணக்கு நூல் மணிமொழி கோவை அப்படின்னா நான்மணி கடிகை, முதுமலை காஞ்சி, ஆசார கோவை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். திருக்குறள் வராது. ஆன்சர் வந்து பூவை என்ற பறவை எந்த நிலத்திற்குரியது அப்படின்னா அது முல்லை நிலத்துக்குரிய பறவை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காய்நெல் அறுத்து கவலம் குலனு என்ற புறநானூற்று பாடலில் பிசிராந்தியார் எந்த பாண்டிய மன்னனுக்கு அறிவுடை நம்பிக்கை வந்து சொல்லுவாரு, வரி எப்படி விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து மதுரை காஞ்சியில் உள்ள மொத்த அடிகளில் மதுரை மட்டும் குறிப்பிடும் அடிகள் எத்தனை அப்படின்னா மதுரை காஞ்சி 782, அதுல மதுரை மட்டும் 354 அடிகள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து 10 பாட்டில் 2 நூல்கள் பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். திருமுருகாற்றுப்படி நக்கீரர் தெரியும். பட்டினப்பாலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு நிமிஷம் சாரி திருமுருகாற்றுப்படி நக்கீரர் பாடிப்பார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை வந்து பாடியிருப்பாரு. அதே நக்கீரர் வந்து பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை வந்து பாடியிருப்பாரு. வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பாத்தீங்கன்னா பெருமானாற்றுப்படை வந்து பாடிப்பாரு வந்து. சோ இதுதான் வந்து 2 பேரும் 2 பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. வந்து ஏ மற்றும் பி வந்து சரியான விடை அப்படி பாக்குறோம். அடுத்து விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னா முக்தி நூல் அப்படின்னு எது சொல்றோம்னா சிவக சிந்தாமணி வந்து சொல்றோம். பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுபவை எவை உலகம் உயிர் கடவுள் இது நம்ம பார்த்தோம் வந்து. அடுத்து பொருந்தாத தொடர் வந்து கலம்பகம் அப்படின்னா 18, பிள்ளைத்தமிழ் வந்து 10, பரணி அப்படின்றா வந்து பாத்தீங்கன்னா 13 நம்ம பார்த்திருப்போம். சிற்றிலக்கியங்கள் 96 வந்து. சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் பரணி. பரணி வந்து 13 உறுப்புகளா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான், அதான் பொருந்தாத தவறு. தமிழுக்கு கதி கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் என்று கூறியவர் யாருன்னா கூறியவர் செல்வ கேசவராயர். திருமணம் வராது, செல்வ கேசவராயர் தான் ஆன்சர் வந்து டி வந்து. அடுத்து மாடெல்லாம் கருங்கு ஓலை வயலெல்லாம் நெருங்கு வலை என்ற பாடல் வரி என் நாட்டின் பெருமையை உணர்த்துகிறது அப்படின்னா சோழ நாடு நம்ம பார்த்தோம், பெரிய புராணத்துல இருக்கு அப்படி பாக்குறோம் வந்து. அடுத்து கீழுள்ளவற்றில் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான்முக அந்தாதி அப்படி பாக்குறோம் வந்து. பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூலா இருக்கு அப்படி பாக்குறோம். யார் வந்து ஏற்றினா அப்படின்னா திருமலிசை ஆழ்வார் வந்து ஏற்றினார் அப்படி பாக்குறோம். ஆன்சர் வந்து டி வந்து. ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது அப்படின்னா ரச்சனிய யாத்திரிகம் அப்படி பாக்குறோம். அடுத்து யாருடைய விருப்பத்திற்கிணங்க குற்றால குறவஞ்சி திருக்குற அசப்ப கவிராயர் ஏற்றினார் அப்படின்னா அது நம்ம பார்த்தோம் மதுரை முத்துராமங்க முத்து விசயரங்க சொக்கலிங்க நாயக்கர்ல அவருடைய விருப்பத்துக்கு இணங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி திருக்குற அசப்ப கவிராயர் ஏற்றிருப்பார் அப்படின்னு பாக்குறோம். 29 மாசர விசித்த வார்புரு வல்பின் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா புறநானூறு அப்படின்னு பாக்குறோம். யாரு பாடினார்னா மூசிகீரனார் வந்து பாடுவாரு. அரசு கட்டில படுத்து தூங்கிடுவாரு இந்த பாடல் வந்து. கவுட நெறி புலவர் என அழைக்கப்படுவர் யாருன்னா ஒட்டக்குத்தர் தான். டைரக்ட் ஆன்சர் தான். 31 சலவரை சார விடுதல் இனிதே சலவர் என்பதின் எதிர்ச்சொல் யாது? சலவர் அப்படின்னா வஞ்சகர், வஞ்சகருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் அர்த்தம். ஆன்சர் வந்து சி. 32 ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ராமானுஜர். 33 ஒட்டக்குத்தர் எழுதாத நூல் எது அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தான். யார் எழுதினா குமரகுருவர் வந்து எழுதியிருப்பாரு. மீதி 3மே ஒட்டக்குத்தர் ஏற்றியது. குமரப்புலவரின் ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா கடிகை முத்துப்புலவர் அப்படி பாக்குறோம் வந்து. அதுவும் சரி. அண்ட் 35 சிவக சிந்தாமணி உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இளம்பகமா அழைக்கப்படுகிறது அப்படி பாக்குறோம். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் அப்படி பாக்குறோம் வந்து. நுண்ணிய கேள்வி வரும் மன்னா நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோடத்தி தனிந்தது என்னர் வந்து. இப்பாடல் வரி ஆசிரியரான பரஞ்சோதி முனிவர் வந்து பாடிய பாடல் அப்படி பாக்குறோம். அடுத்து வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடுவ வன்பிலம் என்ற பாடலில் ரவி என இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணி அப்படி பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா கலிங்கத்து பரணி அப்படி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதை கடல்ல போய் பாஞ்சு விடுவாங்க. ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா அந்த கலிங்க நாட்டு வீரர்கள் வந்து பயந்து ஓடக்கூடிய காட்சி வந்து நம்ம பார்த்தோம். சான்ஸ் வந்து சி. 39 புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தியின் முதல் கவிதை நூல் எது அப்படின்னா காதல் அப்படி பாக்கணும். ராவணனை அழித்து சீதையை மீட்பது எந்த காண்டத்தில் இடம்பெறும்? யுத்த காண்டம் தான் கடைசியா. 17 கீழ்கணக்கு நூல்கள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னா செப்பல் ஓசையில் அமைந்துள்ளன அப்படி பாக்கணும். இது நம்ம பார்த்ததுதான். இயற்கையில் ஈடுபாடு கொண்ட அதனில் தோய்ந்து இணையில்லாத ஊக்கமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறும் நூல் எதுன்னா தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படி சொல்லி பாக்குறோம். அந்த கீழ்காண்பவர்களும் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை என்ன அடியாருக்கு நல்லா எழுதல அப்படி சொல்லி பாக்குறோம். மீதி 3 பேரும் எழுதியிருக்காங்க. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வந்து கண்களால் நகுபவல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 45 மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம்
தகுதியான் வென்று விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா பொறுமையா இருந்து அவன் என்ன பண்ணும், அவங்களை வெல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொறுமைதான் ஆன்சர் வந்து. அறம்பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள், நான்மணிக்கடிகை அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. அறம் பொருள் இன்பம் என முப்பால், சாரி, திருக்குறளும் நாலடியாரும் வந்து பாத்தீங்கன்னா பகுப்பு கொண்டது அப்படி சொல்லி பாக்குறோம். நான்மணிக்கடி வந்து. அடுத்து 47. அகநானூற்றின் பிரிவுகளை அவற்றின் பாடல் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா பாடல் எண்ணிக்கை கலிற்றி ஆன நேரம் தான் அதிகமான பாடல் வந்து. அடுத்து மணிமடை பாவலம், அடுத்து நித்தில கோவை அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. கலிற்றி ஆன நேரம், மணிமடை பாவலம், நித்தில கோவை அப்படி சொல்லி அந்த வரிசையில தான் வரும். சித்தர்களில் கலகக்காரர் என்று கருதப்படுவர் யாருன்னா சிவ வாக்கியர் அப்படி பாக்குறோம் வந்து. 49. நாட்டுப்புற பாடல்களில் வேறுபட்டது எது வந்து? வசன பாடல், மக்கள் பாடல், நாட்டார் பாடல், பாமர பாடல் எல்லாமே நாட்டுப்புற வேறுபட்ட வசன பாடல் தான் வேறுபட்டது. பாரதியின் படைப்புகளில் இசையின் பெருமைகளை பேசப்படுவது எதுனா குயில் பாட்டு. மொத்தம் 50 கேள்விகள் வந்து. அடுத்து ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.